மணி இப்போ சரியாக 6:15. இங்கே பில்லுக்காட்டில் தட்டை இருக்கலாம் அப்படின்ட்டு மாங்காட்டில் அந்த தடவழி பாதை மாதிரி லைட்டாக தெரியுது இல்லையா, அது வழியாக வந்தேன். ஃபோனை பார்த்துக்கிட்டே வந்தேன், விளாண்டுக்கிட்டே ஆன்லைனில் கேம் விளாண்டுக்கிட்டே. ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்குது அப்படின்ட்டு இந்த பாதி பள்ளத்தில் இந்த சைடு கல்லுக்கட்டு இப்படி இறங்கி இப்படி காட்டுக்கு போகணும். இந்த இதில் தடம் தெரியுது பாருங்கள், அதில் கரெக்டாக இந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு நான் கேம் விளாண்டுட்டுருக்கிறேன். ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்குன்ட்டு திடீர்னு சலசலன்னு சத்தம். என்னன்னு பார்த்தா கரெக்டாக இந்த இடத்துலேருந்து மண் கலர்லேயே பாம்பு அப்படியே ஊறி போய் இதுக்குள்ளே பூந்துக்குச்சு. என்னடா இங்கே பூந்துக்குச்சு அப்படின்ட்டு பார்த்தா இந்த இடத்துல இங்கே ஒரு வங்கு இருக்குது, இதுக்குள்ளே பூந்துருக்குது. இப்போ நான் ஃபோனை பார்த்துக்கிட்டே வந்து அந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து எக்ஸ்ட்ரா வச்சுருந்தனாலும் பாம்பு முதிச்சிருப்பேன். இது எனக்கு கடிச்சிருக்கும். இது நிறைய பேர் கண்ணாடி வீரியன்னு சொல்கிறாங்க. நான் எங்கள் சைடில் கோதுமை நாகன்னு சொல்லுவோம். ஊதிக்கும். அது ஏதாவது அட்டாக் பண்ணுது அப்படின்னா அதனோட உடம்பை வந்து ஊதிக்கிட்டு சைஸு பெருசாக இருக்கிற மாதிரி காமிக்கும், அந்த ரகத்து பாம்பு. இது இந்த ஒரு ஸ்டெப்பில் நான் இங்கே நிற்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஏதோ என்னை காப்பாற்றுறதுக்கு யாரோ எனக்கு நிறுத்துன்னு சொல்லி நிறுத்தின மாதிரி எனக்கு இப்போ தோணுது. இந்த செகண்டில் இந்த பாம்பு கடிச்சதுன்னா இதுக்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்பரான வயிற்றுலாம் கிடையாதுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். எதுக்காக நான் இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னா, என்னை இயற்கை காப்பாற்றிருக்குது, நம்ம வாழ்ந்து எதையோ செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இப்போ தோணுது. சோப்பா பெருமூச்சு விடுற சூழ்நிலை. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதம் இல்லைனா 2 மாதம் இருக்கும். அந்த சமயத்தில் அப்படி தான் இருட்டில் போக வேணாம்னு சொல்லுவாங்க. நான் வந்து இப்போ இந்த மாதிரி நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல கதவு இருக்குது, இதில் கோழி குஞ்சுகளை இருட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு ரைட்டில் இந்த இடத்துல வந்து சலசலன்னு சத்தம் கேட்குது அப்படின்னு இருட்டில் திரும்பி பார்த்தா எனக்கு இருட்டில் பாம்பு நகர்றது தெரியுது, ஆனால் தெளிவாக தெரியல. அதுவும் கொஞ்சம் அதுக்கு ஒரு 2 நிமிஷம் அந்த இடத்துல நின்று வேலை செஞ்சிட்ருக்கேன். 30 செகண்டுக்கு மேலே 30-60 செகண்டுக்கு பக்கமாக அந்த இடத்துல நின்று வேலை செஞ்சிட்ருக்கிறேன். அப்போ பாம்பு நகர்றது சத்தம் கேட்டு நான் டக்குன்னு அந்த இடத்த விட்டு வந்தேன். இவ்வளோ நெருக்கமாக 2 தடவை பாம்புக்கிட்ட அது பேர் என்ன சொல்லுவாங்க, நெருங்கி ஒரு பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சிருக்கிறது வந்து எனக்கு என்னை ஏதோ ஒரு இயற்கை சக்தி காப்பாற்றுது. யார் செஞ்ச புண்ணியமோ, என்னோடய முன்னோர்களில் யார் செஞ்ச புண்ணியமோ என்ன ஒரு இயற்கை சக்தி காப்பாற்றுது அப்படிங்கிற ஒரு உணர்வை தருது.